ஸ்மார்ட்டாக செயல்படுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பண்டிதர் இருந்தாரு. அவர் ஒரு பொருளாதார நிபுணர். தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைக்க பல ராஜாக்கள் அவரது ஆலோசனையை நாடினர். ஒரு நாள் கிராமத் தலைவர் அவருக்கு முன்னால் வந்து கேலியாக புன்னகைத்து, ஐயா, எல்லோரும் உங்களை ஒரு மாபெரும் பண்டிதர் என்று பாராட்டுகிறார்கள். ஆனால் உங்கள் மகன் ஒரு முட்டாள். நீங்கள் அவனிடம் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் இடையில் எது மிகவும் மதிப்புமிக்கது என்று கேட்டால் அவன் வெள்ளிதான் மிகவும் மதிப்புமிக்கது என்று பதிலளித்தான் என்றார். இதைக் கேட்ட பண்டிதர் வருத்தமடைந்து தன் மகனிடம் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் இடையில் எது மிகவும் மதிப்புமிக்கது என்று கேட்டார். மகன் தங்கம் என்று பதிலளித்தான். பண்டிதர், பிறகு கிராமத் தலைவர் உன்னிடம் கேட்டபோது ஏன் வெள்ளி என்று சொன்னாய் என்று கேட்டார். மகன் பதிலளித்தான். நான் தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது அவர் ஒரு கையில் தங்க நாணயத்தையும் மற்றொரு கையில் வெள்ளி நாணயத்தையும் வைத்துக்கொண்டு, பண்டிதரின் மகனே, இந்த இரண்டில் மதிப்புமிக்கதை எடுத்துக்கொள் என்று கூப்பிடுவார். நான் உடனே வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கொள்வேன். கிராமத் தலைவரும் அவரைச் சுற்றியுள்ளவர்களும் என்னை பார்த்து சிரித்து கேலி செய்வார்கள். நான் அந்த வெள்ளி நாணயத்துடன் செல்வேன். இது 1 வருடமாக நடந்து வருகிறது. நான் தினமும் வெள்ளி நாணயத்தை பெற்றேன். நான் தங்கம் என்று சொன்னால் இந்த விளையாட்டு நிறுத்தப்படும். பிறகு எனக்கு ஒரு நாணயமும் கிடைக்காது. அதனால்தான் நான் அப்படிச் சொன்னேன். இதைக் கேட்ட பண்டிதர் இப்போது மற்றவர்களை பார்த்து சிரித்தார். கிராமத் தலைவர் ஒரு சிறு பையனால் ஸ்மார்ட்டா ஏமாற்றப்பட்டதை அறிந்து வருத்தமடைந்தார். நீதி: நீங்கள் ஸ்மார்ட்டாக செயல்பட்டால் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள். Act smart. In a village, there lived a scholar who was an economic expert. Many kings sought his advice to improve their country's economy. One day, the village head came to him, smiled mockingly, and said, Sir, everyone praises you as a great scholar, but your son is a fool. When you ask him which is more valuable between gold and silver, he answered that silver is more valuable. Hearing this, the scholar became sad and asked his son which was more valuable between gold and silver. The son replied, Gold. The scholar asked, Then why did you say silver when the village head asked you? The son answered, Every day when I go to school, he stands with a gold coin in one hand and a silver coin in the other, calling out, Scholar's son, take whichever is more valuable. I would immediately take the silver coin. The village head and those around him would laugh and mock me. I would leave with that silver coin. This has been happening for a year. I got a silver coin every day. If I'd said gold, this game would stop. Then I wouldn't get any coin. That's why I said that. Hearing this, the scholar now laughed at others. The village head became sad, realizing he had been outsmarted by a young boy. Moral: if you act smart, you will always succeed.